எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. அம்மா நீங்க சொல்லுங்க, அன்னைக்கு சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அன்னைக்கு அவர் பதவி ஏற்கும் பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? என்னால் அன்றைக்கி நாங்கள் அழுக வந்து சொல்லவே முடியாது. அந்த வார்த்தையை கேட்கறது தான் அந்த இவ்வளோ உசுறு போனது அதுக்கு தான் தெரியும். விஜயா நான் வராரு, அவர் பார்க்க போகிறோம் அவ்வளோதான் போனாங்க. ஆனால் என்னன்னோ நடந்து எங்கள் வீட்டில் 2 பேருமே இறந்துட்டாங்க. இந்த அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் இந்த 40 உயிர் துடிக்க போச்சு பார்த்தீங்களா? அவங்க சாகிறப்ப எவ்வளோ கீழே விழுறப்ப என்ன நினச்சிருப்பாங்க? அவங்க பிஞ்சு குழந்தையெல்லாம் இறந்து அவங்க ஆத்மா சாந்தி. அந்த ஜெயிச்சது காரணம் இதுவும் ஒன்று சொல்ல, அவர் உழைப்பு. 2வது அவர் படுத்தின பாடு தூங்கவே முடியல எங்களால். எப்படா அந்த ரிசல்ட் வரும்ன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அது 2 நாளாக நாங்கள் சாப்பிடவே முடியல. எங்களால் எதுவும் அந்த பதவி ஏறுகிற வரைக்கும் எங்களால் வீட்டில் எந்த வேலையும் செய்ய முடியல. வீட்டில் எதுவுமே பண்ண முடியல. எங்கள் பையன் என்னமோ அந்த ஒரு இதுதான் எங்களால் அவரை வேற்றுமே நினைக்கவே முடியல. நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் வந்திருக்கிறாரு. கடவுள் அவரை நல்லா வச்சிருப்பார், இன்னும் நமக்கு நல்லா செய்வார். இந்த 41 உயிருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட ஆத்மா எல்லாரும் ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சிருக்கு. இனிமேல் இந்த மாதிரி எதுவுமே நடக்காது. இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்காரு, இனி எத்தனை வருஷம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கலாம்? எனக்கு தெரிஞ்சு நான் சாகிற வரைக்குமே அவர் தான் விஷயமா இருப்பார். நான் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது. நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நான் தான் சிஎம்மா தான் அவரை பார்ப்பேன். ஆதநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கோகுலஸ்ரீ குடும்பத்தார் தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். அம்மா வணக்கம். வணக்கம். தெரியும் கரூர் சம்பவம், அதை தொடர்ந்து தேர்தலும் முடிவடைஞ்சிருக்கு. தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள், நிறைய விஷயங்கள் பேசுவோம். முதல்ல இந்த மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒருத்தரை பார்க்க போயிட்டு ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவர் அரசியல் என்ன பேசுவார், என்ன பண்ண போறாங்கன்றத அந்த ஆர்வத்தில் அந்த நடக்கக்கூடாத ஒரு அசம்பாவிதம் தான். அங்கே போயிட்டு தங்கை அப்படின்றப்போ அது கண்டிப்பாக யாருக்கும் இன்ன வரைக்கும் நீங்கள் அதுலேருந்து மீண்டு வந்திருக்க மாட்டீங்க. பட் அவங்க நினச்சி போன விஷயம், அவங்க பிடிச்ச ஒரு தலைவர் இன்னைக்கு முதல்வராக இருக்காங்க அப்படின்றப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி அவங்க ஆன்மா சாந்தி அடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா விஜய் அவர்கள்? என்னைய கூட அதிகமாக அண்ணான்னு சொல்லாது. விஜயன் மட்டும்தான் அண்ணன் என்னன்னு சொல்ல. நான் பொய்யெல்லாம் சொல்லுவேன். என்னை கூட வாடா போடாதுன்னு சொல்லுவேன். அவர் அண்ணன் என்னன்னு மட்டும்தான் சொல்லுவேன். அன்னைக்கு கூட நான் கூட போகணும்னு விருப்பப்படல, அவங்க தான் போகணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன். பாப்பா அப்புறம் அவர் மாப்பிள்ளை 2 பேரும். அவர் ஜெயிச்சப்போ என்னன்னா திரும்ப பாப்பா அப்படித்தான் எங்க மனல திரும்ப பாப்பா உயிரோடு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அந்த ஒரு கனெக்ட்? இப்போ நான் சொன்னேன் முன்னாடி ஆஃப் ஸ்கிரீன்ல கேட்ட மாதிரி தான் நான் வந்தப்போ உங்ககிட்ட அதான் கேட்டேன். எவ்வளோ கட்சிகள் இருக்கு, கட்சி தலைவர்கள் இருக்காங்க. விஜய் அவர்களையுமே எப்படி பேசினாங்க, என்னென்ன சொன்னாங்கன்னு தெரியும். அதே மாரி அவரை ஏன் இவ்வளோ தூரம் ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பரா அப்படின்றப்போ எதனால இந்த கனெக்ட்? என்ன விஷயம்? என்ன தெரியல. அண்ணன் அவ்வளோதான். அண்ணன் சின்ன வயசுலேருந்து பார்த்து அது ஏன்னு இன்ன வரைக்கும் எங்களுக்கும் தெரியல. நானும் எங்கள் அம்மாட்ட கேட்பேன், எங்கள் அம்மாவும் என்கிட்ட கேட்பேன், ஏன் விஜய்னு இப்படி அலையிறீங்க? எனக்கு தெரியலம்மா. விஜயனா எனக்கு பிடிக்கும், விஜயனா உசுரு, அவ்வளோ எங்கள் அண்ணன். ஆனால் பொதுவாக நான் பார்க்கும் பொழுது நீங்கள் வாக்களிச்சிருக்கீங்க, வாக்களிக்க சொல்லியிருக்கீங்க. இதனால் இந்த ஒரு நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கலாம். தாவேக்கா தொடங்கி 3 வருடங்கள் தான் ஆகுது. இந்த 3 வருஷத்தில் சிஎம்முக்காக ஒருத்தர் வேட்பாளர் ஆகிறாரு. எல்லாமே யங்ஸ்டர்ஸ், அறிமுகம் இல்லாத முகங்கள். அவங்கள நம்பி இவ்வளோ பெரிய வாக்குகள் வித்தியாசத்தெல்லாம் நிறைய இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. அது ஏன் இவ்வளோ பெரிய நம்பிக்கை? இதுதான் எனக்கு இப்போ வயசு 31 வயசு ஆகுது. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் ஃபேன் தான். கொஞ்சம் வயசு தெரிஞ்சப்போ பார்த்தீங்கன்னா நான் மன்றத்துல எல்லாம் இருந்திருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா மன்றத்தில் செயல்பாடுகள்லாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நேரில் பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும்.
அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என் அண்ணன் பேசவே மாட்டார். ஆனால் சொன்ன டைம் படம் ரிலீஸ் ஆயிரும். அதுதான் அவர் என்ன சொல்கிறாரோ அது செய்வார். ஓகே. இல்லை, இந்த கூட்டம் ஓட்டா மாறுமா, இவங்களுக்கு எப்படி அரசியல் புரிதல் இருக்க போகுது, கரூரில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு ஃபேஸ் பண்ணவே முடியல அவரால், இங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட குடும்பத்தை எல்லாருமே சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து தான் ஆறுதல் சொன்னார். இந்த மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் தேர்தல் ரிசல்ட்டுக்கு முன்னாடி, ஏன் அதுக்கப்புறம் கூட ஒரு சிலர் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக கரூர் மக்கள் ஏன் இவ்வளோ அன்பை பொழிஞ்சீங்க? அவர் எங்கே போனாலும் ஒரு நம்பிக்கையோடு இருப்பார். என்ன காரணம்னா கரூர் மக்கள் என்னோட நிற்கிறாங்க அப்படின்ட்டு. அதுதான் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி. தெரியல, அவர் மேலே வச்சு பாசமா இல்லை அவர் எங்கள் மேலே வச்சு பாசமான்னு எனக்கு தெரியல. அதுதான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எங்கள் அண்ணன் அவ்வளோதான். ஓகே. என் கூட பிறக்கல, அவ்வளோதான் எங்கள் அண்ணன். ஆமா, நீங்க சொல்லுங்க. அன்னைக்கு சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அன்னைக்கு அவர் பதவி ஏற்கும் பொழுது எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? என்னால் அன்னைக்கு நாங்கள் அழுக வந்து சொல்லவே முடியாது. அந்த வார்த்தையை கேட்கறது தான் தம்பி இவ்வளோ உசுறு போனது. அதுக்கு தான் தம்பி அவரை வந்து எலெக்ஷனுக்கு வர்றாரு, ஜெயிக்க போறாரு, அதெல்லாம் எதுவுமே யாரும் அவர் அதை எதிர்பார்த்து யாருமே போக கிடையாது. விஜய் அண்ணா வர்றாரு, அவர் பார்க்க போகிறோம், அவ்வளோதான் போனாங்க. ஆனால் என்னன்னோ நடந்து எங்கள் வீட்டில் 2 பேருமே இறந்துட்டாங்க. இந்த அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் இந்த 40 உயிர் துடிக்க போச்சு பார்த்தீங்களா, அது ஒன்று தான். அவங்க எவ்வளோ ஆசையோடு எல்லாம் போயிருப்பாங்க. அவங்க சாகிறப்ப எவ்வளோ கீழே உழுறப்ப என்ன நினச்சிருப்பாங்க. அவங்க பிஞ்சு குழந்தையெல்லாம் இறந்தது. அவங்க ஆத்மா சாந்தி. அந்த ஜெயிச்சது காரணம் இதுவும் ஒன்று சொல்ல, அவர் உழைப்பு. 2வது அவர் படுத்தின பாடு கஷ்டம் எல்லாரும் தானே பார்த்துருப்பீங்க. ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டாரா, போறாரு, திருப்பி 10 நிமிஷத்துல திருப்பி வர சொல்றாங்க, போறாரு, எல்லாரும் பார்த்துட்டே தானே இருந்தாங்க. முன்னாடியும் அதுதான். அதுக்கப்புறம் நல்ல கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, எல்லா குடும்பமும் எல்லாரும் பண்ணாங்க. ஆண்டவன் ஒருத்தர் இருக்காருல்ல, கடைசியில யாரு பக்கம் ஜெயிச்சுது? நான் எங்கிட்டு இருக்கோ அங்கிட்டு தான். அவர் நல்ல மனசுக்கு ஜெயிச்சிட்டாரு. இல்லை, யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அந்த இளம் தலைமுறைகள்லாம் அவர் ரொம்ப நம்பினாங்க. பெண்கள் அவரை கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையை வச்சிருந்தீங்க. அதான் அண்ணன் சொன்னாரு தம்பி. அதான் தம்பி, ஒருத்தரை பிடிக்கலன்னா நமக்கு அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் அவங்களை பிடிக்காது. ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். அவங்க கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோ. அது மாதிரி தான் விஜயை வந்து யாரும் போய் நேரில் நம்ம அவர்கிட்ட போய் பார்க்க கிடையாது, பேச கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு நடிகர், அவ்வளோதான். நமக்கு அண்ணன் வரைக்கும் தெரிஞ்சது. அவர் எல்லார் வீட்லையும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவரை ஒரு அண்ணன், பையன், தம்பி இப்படி தான் நினைக்கிறாங்க. வேற யாரும் ஒரு மற்ற நடிகர்லாம் பாருங்க, இது மாதிரி மாப்பிள்ளை வேணும், இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். யார் விஜய் அந்த மாதிரி யாராவது சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்களா? நானும் கேட்டது கிடையாது. எனக்கு இப்போ 50 வயசு ஆகுது, நானும் அப்படி கேட்டது கிடையாது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா என் பையன், என் தம்பி, எங்கள் அண்ணன் இப்படி தான் நான் கேட்டிருக்கேன் நான். அதனால் அவர் வந்து எல்லாரும் மனசுமே பிறக்க போகிற குழந்தைங்களும் அப்படி அவரை தான் பிடிக்கும். வேற யாரையும் பிடிக்கும். அவர் யாருக்கும் கெட்டது இன்னும் பண்ணல தம்பி, நல்லது தான் பண்ணியிருக்காரு. யார் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். அவரை பார்த்து என் வயசுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கணும், அவ்வளோதான். வாய் பேசக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அவரை மாதிரி இருக்கணும். நல்லா இருக்கணும்னா அவர் மாதிரி வாயை மூடிட்டு இருக்கணும். அப்போதான் நல்லது நடக்கும். செயல்ல தான் நம்ம யாருன்றதை காட்டணும். எவ்வளோ இப்போ கூட பாருங்க, அவருக்கு குடைச்சல் தான் கொடுக்குறாங்க. அவர் ஏதாவது கோவமா பேசி நம்ம பார்க்குறோமா? என்னமோ பேசுங்க, என் மனசுக்கு என்ன பண்ணுறதோ நல்லதை நான் செய்வேன், அதுதான் செய்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கணும் தம்பி. ஓகே. இல்லை, பதவி ஏற்கிற அன்னைக்கு நான் என்ன ரியாக்ஷன் கேட்டேன். ஆனால் அந்த பதவி கேட்கறதுக்கு முன்னாடி, ஏற்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. 108லேருந்து 118 வரத்துக்குள்ளாரு. அப்போ ஒரு கோபம் இருந்ததா? இருந்தது தம்பி, இருந்தது. நிறைய கோபம் இருந்தது. இப்படிலாம் மாறுதேன்னு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான்லாம் அன்னைக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி சாமி கும்பிட்டு, எனக்கு எத்தனை சாமி அவர் சொன்னோம் அது மாதிரி நானும் சாமியை கும்பிட்டு தான் ஓட்டு போடவே போனேன் நான். அந்த ரிசல்ட் அன்னைக்கு நாங்கள் நீங்கள் நம்மனாலும் சரி நம்பாட்டும் சரி, அதுதான் உண்மை. நானும் என் பையனுக்கு ஒரு போட்டு கண்ணீர் தூங்கவே இல்லை தம்பி. விடிய நாங்கள் எப்போ எலெக்ஷன் அந்த ரிசல்ட் வரும்ன்ட்டு எங்களால் தூங்கவே முடியல. நாங்கள் இங்கிட்டு நடந்துக்கிட்டே தான் இருந்தோம். விடிஞ்சிருச்சா, மணி ஆயிடுச்சா, 6 ஆயிடுச்சா, 8 ஆயிடுச்சா, இப்போ டைமை பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். எங்களால் ஒரு போட்டு கண்ணீர் அழுதுகிட்டு தூங்கவே முடியல எங்களால். எப்படா அந்த ரிசல்ட் வரும்ன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அது 2 நாளாக நாங்கள் சாப்பிடவே முடியல எங்களால். எதுவும் அந்த பதவி ஏறுகிற வரைக்கும் எங்களால் வீட்டில் எந்த வேலையும் செய்ய முடியல. வீட்டில் எதுவுமே பண்ண முடியல. எங்கள் பையன் என்னமோ
அந்த ஒரு இதுதான் எங்களால் அவரை வேற்றுமே நினைக்கவே முடியல. நம்ம பையன், நம்ம வயலுக்கு பிரச்சனை, அந்த மாதிரி தான் எங்களால் எந்த வேலையும் செய்ய முடியல. இன்னும் 2 நாளைக்கு எனக்கு உடம்பு முடியாமே போச்சு, சாப்பிடவே முடியல. போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்தால் மறுநாளே சாப்பிட்டோம் நாங்கள். 2 நாளைக்கு அப்புறம் தான் அதுக்கு எல்லாம் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜெயிச்சிட்டாருங்கிற ஒரு சந்தோஷம் போய், அதுக்கப்புறம் வந்து நடந்ததை பார்த்தீங்களா, எங்கேயுமே நான் பார்த்ததே இல்லை. இத்தனை கொடுமை பண்ணி அத்தனையும் தாங்கிட்டாரு பாருங்க. அத்தனை எதுக்கு தாங்கினாரு? மற்றவங்களா இருந்தால் ஓடியே போயிருப்பாங்க, இல்லாட்டி மண்டையை உடச்சி செத்து இருப்பாங்க. நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் வந்திருக்கிறாரு. கடவுள் அவரை நல்லா வச்சிருப்பாரு, இன்னும் நமக்கு நல்லா செய்வார். இந்த 41 உயிருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட ஆத்மா எல்லார் ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சிருச்சு. இனிமேல் இந்த மாதிரி எதுவுமே நடக்காது. பார்த்து அவர் நல்லா இருக்கட்டும் தம்பி, அவர் நல்லா இருக்கட்டும், நல்லது நல்லா செய்யட்டும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பாரெல்லாம் மூடியிருக்காருங்களே, அவர் இன்னும் அவர் மாதிரி நல்லது செய்வார் தம்பி. ஓகே. இல்லை, இவ்வளோ குடும்பத்தில் ஒருத்தராக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரும்மா அவரு. உங்கள் பையனாக தான் அங்கே பதவி ஏற்றிருக்காரு. ஆமாம். ஆனால் அதுதான்மா, அது இப்போ வந்து பார்க்கல, நம்மள இங்கிருந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தயக்கமோ, ஒரு கோபமோ, வருத்தமோ, அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருந்தது? யாருக்குமே அது மாதிரி இல்லை தம்பி. யாருமே அந்த மாதிரி அவர் வேற்றுமே நினைச்சதானே அந்த மாதிரிலாம் நினைக்கிறது. எல்லாத்துக்கும் தெரியும் எதனால் அவங்க 41 பேர் இறந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் எப்படி அவரை போய் நம்ம வெறுக்க முடியும்? அவர் ஒன்றும் யாரும் கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கோல, யாரும் அவர் ஒன்றும் அடிக்கல, இது பண்ண அவரே விட்டுருந்தா அவரே செத்து போயிருப்பாரு. அதுதான் நடந்திருக்கும் அன்னைக்கு. அவர் மட்டும் கொஞ்சம் கீழே அப்படி இறங்கி இருந்தாருன்னா அவரை முடிச்சு விட்டுருப்பானுங்க. இது 40 பேர் செத்து அவரை காப்பாற்றி விட்டுட்டாங்க. நல்லது செய்யுங்கன்னா நாங்கள் எங்கள் உயிரை கொடுக்குறோம், நீங்கள் வந்து நல்லது செய்யுங்கன்னு காப்பாற்றி விட்டுட்டாங்க, அவ்வளோதான். ஓகே. கோகுலஸ்ரீக்கு எப்போ இந்தமா விஜய் அவர்கள் மேலே ரொம்ப அன்பு இருக்கு? சின்ன வயசுல இருந்தா இவரை மாதிரி தானா? ஓகே. சின்ன வயசுலேயே இருந்தான். இன்னும் நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுக வெறியர். நான் 5 வருஷம் பேரூர் கழக மகளிர் அணி தலைவியாக இருந்தேன். நான் இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் வார்டு செயலாளர் இருந்தார். பிறந்த நாள் இந்த மாதிரினா போய் கொடியேற்ற போகிறது எல்லாம் போவார். நான் போக மாட்டேன் தம்பி, எனக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது. ஒரு 2 மீட்டிங் மாதிரி எப்பயாவது பிடிவாதம் பண்ணாருன்னா அவரு கூட போவேன் நான். ஆனால் ஓட்டு போடுவேன் நான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு விஜயகாந்த்னா ரொம்ப பிடிக்கும். போய் அவருக்கு மாற்றி ஓட்டு போட்டு சத்தியம்லாம் வாங்கினார். விஜயகாந்த் ஓட்டு போடணும்னு சத்தியம் பண்ணுன்னு. நான் சத்தியமாக விஜயகாந்துக்கு போடல, உதயசூனுக்கு தான் போட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். ஆனால் நான் போட்டு விஜயகாந்துக்கு தான் போட்டேன் நான். அது மாதிரி அப்போ அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரை ரொம்ப நல்லவர மாதிரி பிடிக்கும். அவரை கொண்டுட்டோம் நம்ம, இவராவது வந்து நல்லது செய்யட்டும் அப்படிதான் நாங்களாம் நினைச்சோம். என் பிள்ளைங்க அது மாதிரி தான். எனக்கு அப்போ அந்த மாதிரி விஜயகாந்தை பிடிக்கும், என் பிள்ளைங்களுக்கு இவரை பிடிக்கும். இன்னும் எங்கள் வீட்டில் சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விஜயகாந்த் பாட்டை போட்டு என்னை சமாதானப்படுத்துவாங்க. இப்போ வரைக்கும் போட்டு சமாதானப்படுத்துவாங்க. அது மாதிரி எனக்கு அவரை பிடிக்குங்கிறது எப்படி சொல்ல தெரியலைங்களா. எனக்கு அவரை பிடிக்கும், கருப்பு தங்கம் எனக்கு அவரை பிடிக்கும். அது மாதிரி விஜயை வந்து பிடிக்குன்னா இப்போ அளவே இல்லை. யாரைப்பாரு விஜய் 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 விஜய்னு அவர் மனசு எல்லார் மனசுலையும் பூந்துட்டாரு. அவரை யாராலையும் வெளியே இழுத்து தள்ளவே முடியாது. இப்போ என் பையனை கூட நான் வெளியே துரத்திடுவேன், அவரை எதுவும் பண்ண முடியாது. இல்லை, இந்த கேள்வி என்னன்னா, இப்போ அவங்க ஒரு வேலையை அவங்க கூட இருந்திருந்தாங்கன்னா இந்த வெற்றியை கோகுலஸ்ரீ எப்படி கொண்டாடி இருப்பாங்க, எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க? அந்த வெற்றியை சொல்லவே முடியாது தம்பி. அதான் அவர் பிறந்த நாள் வந்துருச்சுன்னா எங்கள் பையனும் எங்கள் பொண்ணும் சேர்ந்து எங்கள் ஸ்கூலில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கு எங்கள் ஊரில், அந்த ஸ்கூலுக்கு போய் இவங்க ஏதாவது வாங்கி தருவாங்க. எங்கள் நோட்டு புக்கு, லட்டு, இயக்கம் இல்லாம கட்சிகள் இல்லாம அப்புறப்பட்டு நீங்க உங்க குடும்பமா பண்ணிருக்கீங்க. நானும் என் பாப்பாவும் போய் இன்னும் சொல்ல போனா டிவி கூட வாங்கி கொடுத்துருக்காங்க. 30,000 எவ்வளவு வாங்கி கொடுத்தீங்க? அப்ப ரேட் எவ்வளவு? டிவி எல்லாம் வாங்கி கொடு. அப்ப காசு பத்தாம, கையில காசு பத்தாம எங்க பொண்ணு கந்து வாங்குச்சு. 5000 ரூபாய் கந்து வாங்கி 2 பேர் போய் எடுத்து கொடு. அப்பெல்லாம் சண்டை எங்க வீட்டுல. அப்படிலாம் வாங்கி போய் கொண்டாடணுமா? அப்போ நாங்கள் ரொம்ப நாங்களாம் கூலி வேலைக்கு போகிறவங்க தான் தம்பி. அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்த நாளுக்கு எப்படியாவது செஞ்சுருவாங்க. ஏதாவது நோட்டு புக்கு லட்டு அந்த ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கி கொடுத்த பொருள் இருக்காங்க. விஜய் பிறந்த நாளுக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படி. 2 பேர் ரசிகரா இல்ல போல, வெறியரா தான் இருந்திருக்காங்க. அண்ணன் தங்கச்சி பாப்பா எந்த இதுக்குமே போகாது தம்பி, எந்த கட்சிக்கும் இல்ல. அதுதான் நானும் அடுத்து கேட்கலான்னு. வேற எந்த நடிகர் பிறந்த நாளுக்கு போகாது. நானும் எந்த மீட்டிங் போக மாட்டேன். எங்கேயும் எங்க வீட்டுல இருந்து நான் எதுக்கும் போக மாட்டோம். நாங்க அன்னைக்கு நானும் தானே தம்பி போயிருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு. உடம்புல பாக்குறதுக்கு போனது தானே. போனதுல 2 பேரும் அண்ணன் அந்த வண்டி எடுக்கிற கூட சொல்றேன் நான், கும்பல் அதிகமா வரும், வேண்டாம் சொன்னா கேளுங்க, பையனை கூட்டிட்டு போறீங்க போகான்னு.
நாங்கள் அண்ணனை பார்த்துட்டு தான் வருவோம். எங்கள் மாப்பிள்ளையும் அதே மாதிரி அவர் மேலே ரொம்ப பாசம். போய் பார்த்தே ஆகணும். இதோட எங்கள் பாப்பா நின்றுருந்தா நாங்கள் பாப்பாவுக்கு போய் சீட்டு கேட்டிருப்போம். முன்னாடியே அதான் பேசிட்டு இருந்தோம். நின்றுருந்தா நம்ம கிருஷ்ணாபுரம் தொகுதிக்கு நம்ம போய் கேட்கலாம் பாப்பாவுக்கு. நின்று பாப்பா அப்படிலாம் சாதாரணமாக நாங்கள் பேசிக்குவோம். நாங்கள் இப்போ கூட எங்கள் சொந்தக்கார பொண்ணு ஒன்று கேட்டோம், அது பயந்துட்டு நிற்க மாட்டேன்ருச்சு. அந்த அளவுக்கு அவர் மேலேயும் அந்த கட்சி மேலேயும் நீங்க சொன்ன மாதிரி தான்மா. ஏன்னா உங்களோட இந்த அன்பையும் இந்த பொறுப்பையும் உணர்ந்து தான் அவர் வந்ததும் 3 கையெழுத்துகள் பதவி ஏற்றதுமே போட்டார். 717 மதுக்கடைகளை மூடினார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இவரால் எப்படி சாத்தியம்? முதலமைச்சர் சீட்டுக்கு இவர் எப்படி அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு நாடகம் பார்த்துட்டு இருந்த பெண்கள், விளையாட்டு இல்லை மற்ற சேனலை பார்த்துட்டு இருந்த, கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்த பசங்க எல்லாருமே அசம்பிளி பார்க்குறாங்க. சட்டமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்னு. இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்காரு. இனி எத்தனை வருஷம் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கலாமா? அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் சாகிற வரைக்குமே அவர் தான் தம்பி சிஎம்மா இருப்பார். நான் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது. நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் தான், நான் தான் சிஎம்மா தான் அவரை பார்ப்பேன். நான் இது மாதிரி அவர் தான் இனிமேல். இல்லை, நான் தனிப்பட்ட முறையில் கேட்குறேன். யாருக்கா இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ இத்தனை நாளாக வந்து பார்க்கல, இப்போ முதல்வரே ஆகிட்டார், நிறைய பொறுப்புகள் இருக்குது, நம்மளை வந்து பார்க்கலையடா அப்படின்ற ஒரு விஷயம், கரூருக்கு வரலையே அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கா, வருத்தம் இருக்கா? வருவார் தம்பி, இப்பதானே ஜெயிச்சிருக்காரு. இன்னும் எவ்வளவோ எத்தனையோ நாள் இருக்கு. அவர் வருவார், மெதுவா வரட்டும். அவர் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் அவரோட தானே இருக்கிறோம், நம்ம எல்லாருமே அவரோட தானே இருக்கிறோம். வருவார். நம்ம மட்டும்தான் அவருக்கு இருக்குமா? அவருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு, பார்த்துட்டு தானே இருக்கோம். நாடகத்தை தவிர நான் வீட்டு செய்தி கூட பார்த்தது கிடையாது. இப்ப இந்த பிள்ளைங்களுக்கு நான் செய்தியை மட்டும்தான் பார்த்தேன். அவர் என்ன சொல்லுவாரு, அவருக்கு என்ன ஏதாவது குடைச்சல் கொடுத்துருக்காங்களா, என்ன முட்டுக்கட்டை வைக்கிறாங்க, அது செய்தியே தான் பார்த்துட்டு இருக்கிறேன் நான். நீங்க சொன்ன மாதிரிதான் நாடகத்தை தவிர வேற எதுவுமே பார்க்க மாட்டேன் நான். இப்ப செய்தியை தவிர வேற எதுவுமே ஓடுறது இல்லை எங்க வீட்டுல. ஓகே, பாப்பா அவர்களும் மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்ல. இப்போ இந்த ஒரு இதுக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், இல்லை இவ்வளோ தூரம் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்றது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இருந்திருந்தா அதான் சார் கொண்டாடி தீர்த்திருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் சாகக்கூடாது தம்பி, எல்லாரும் வாழ்ந்து இருக்கணும். அநியாயமா எந்த இதுக்கு போகாது. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருந்தேன். படிக்க வச்சு காலேஜில் பசங்கள் எல்லாம் சொல்லி இருந்திருக்கு, சின்ன பசங்களாம் போகாதீங்கடா அப்படிலாம் சொல்லியிருக்கு. ஆனா இந்த பிள்ளைய போயிடுச்சு. யாரும் எதிர்பார்க்கல தம்பி. எல்லா பக்கமும் போறாரு, எல்லா பக்கமும் நல்லதுதான் நடந்தது. கரூர்ல மட்டும் கொண்டு போடுவாங்கன்னா தெரியும். எங்கேயாவது மாதிரி ஏதோ நடந்திருந்தா ஏதோ கொஞ்சம் சுதாரிப்பா இருந்திருப்பாங்க. எங்கேயுமே நடக்கல. இந்த கரூர்ல மட்டும்தான் இந்த ஐக்குத்தி பண்ணி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் இதோட எத்தனை கூட்டம் வந்திருக்கு தம்பி. இதெல்லாம் சும்மா கம்மி. திருச்சியில இல்லாத கூட்டமா தம்பி, திருநெல்வேலியில இல்லாத கூட்டமா தம்பி, சேலத்துல இல்லாத கூட்டமா பார்த்துட்டே தான் தம்பி இருக்கேன் நான். ஒருவேளை இருந்தாங்கன்னா நிறைய எம்எல்ஏவா, அதாவது சீட்டு வாங்கியிருக்க வாய்ப்பு கேட்டிருப்பீங்க. அதுல நம்ம தரப்புல இருந்து கேட்டிருக்கோம். ஆனா சொல்லிட்டு தான் இருந்தேன். நான் பெருசா கண்டுக்க மாட்டேன் தம்பி. அதான் இவங்க பேசிக்கிறத பத்தி நான் பெருசா கண்டுக்க மாட்டேன். நான் நமக்கு தான் விஜயகாந்த் தான் அந்த, அதனால இவங்க பேசிக்கிறத நான் கண்டுக்க மாட்டேன். நான் இப்பதான் நான் வந்து இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா செய்தியை பாக்குறது. விஜய் மேல வந்து இதுக்கப்புறம் பிடிக்காதவங்களுக்கு கூட விஜயை பிடிச்சிருச்சு. இதுதான் காரணம். இந்த கரூர் சம்பந்தத்துக்கு அப்புறம், பிரச்சனைக்கு அப்புறம் யாராருக்கெல்லாம் விஜய பிடிக்காம இருந்ததோ இங்க பண்றத பார்த்துட்டு பிடிக்காதவங்க கூட ஒரு மனுஷனை இவ்வளவு சித்திரவதை பண்ணுவாங்களா, இத்தனை பாடுபடுத்துவாங்களான்னா அவர் மேல இறக்கமாயி அதுவும் பாசமா மாயிடுச்சு. எல்லாம் மாறினது இப்படிதான். வேற இப்ப நான் எப்படி மாறிட்டேன், இது மாதிரி எத்தனை பேர் மாறி இருப்பாங்க. இப்படி மாறினது அவர் மேல வந்து பாசம் அதிகமானது. நீங்க பண்ணது அப்படியே மாறிக்கிச்சு. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ முதல்வராகவும் ஆயிருக்காங்க. மிக விரைவில் வந்து கரூர்ல வந்து உங்களை எல்லாம் கண்டிப்பா நேர்ல சந்திக்க போறதா நிறைய தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க கூட சொன்ன விஷயங்கள், இந்த மாசத்துக்கு 5000 ரூபாய் அப்படின்ற விஷயம் வந்துகிட்டு இருக்குங்களா? ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க. நான் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் வந்து தமிழக வெற்றி கழகத்து சார்பா உங்களுக்கு வந்துரும்னு ஒரு உறுதி அளிச்சிருந்தாங்க. ஆனா சிலர்லாம் வந்து இல்ல ஒரு 4-5 மாசம் தான் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் இல்ல அப்படின்லாம் சிலர் தகவல் பரப்புறாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா, இல்ல உங்களுக்கு கரெக்டா? அது மாதிரிலாம் சொல்றது யாரு தம்பி? மற்றும் பலர். அதுதான் இந்த சமூக வலைத்தளங்கள் இல்ல யாராருக்கு என்ன நடக்குது பாதிக்கப்பட்டது ஏதாவது ஒரு மேல ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுக்கிட்டே. அதான் சொன்னல, அவங்க வேற என்ன வேலை?
ஏதோ ஒண்ணு அவங்க விஜயை வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லணும். ம். நீங்க ஒண்ணு தப்பா சொன்னீங்கன்னா அது நாளா நல்லதா மாறுது. சொல்லுங்க நீங்க. ஓகே. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் நீங்க சொல்ல இன்னும் உச்சத்துக்கு போயிட்டாரு. இன்னும் சொல்லிக்கிட்டே இருங்க நீங்க. எனக்கு தெரிஞ்சு அம்மா கரூர்ல வந்து பிரச்சாரத்துக்கு இருக்குல்லன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க பேசுறாங்க. இல்லம்மா இதைதான் அவர் விரும்புறாரு. நீங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அதை தான் காப்பாத்திட்டு இருக்காருன்னு எடுத்துக்கலாம். காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. இனிமேட்டு அப்படிதான் செயல்பட போறாரு. வேற ஏதாவது விஷயங்கள் இருக்குங்களா ப்ரோ? இப்போ முதல்வர் ஆயிருக்காங்க. ஸோ உங்களோட சார்பா அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருங்க. வேற ஏதாவது கோரிக்கைகள் இருக்கா நம்ம சைட்ல இருந்து? கோரிக்கைகள்னு அவர் பார்த்து பண்ணிடுவார் brother. அவர் தெரியும் brother எல்லாம். மூத்த அண்ணனா அவர் பண்ணிடுவாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா நான் ஒவ்வொரு அதே வீட்டுக்கும் மாதிரி போகும் பொழுது அந்த 5000 சொன்னீங்க, ஆ. அது மந்த்லி கரெக்டா வந்துட்டு வந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. இந்த இடத்துல ரொம்ப தெளிவா அவர் சொல்றாரு எல்லா மாதங்களும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது. கரெக்டா 30ஆம் தேதினா பணம் ஏறிடுது. ஓகே. இப்போ அடுத்த 28ஆம் தேதினா அந்த போன 28ஆம் மாசம் தேதி வந்து ஏறிடும். பாத்தீங்கன்னா அவங்க காலேஜ்ல இருந்தே கூப்பிட்டாங்க. ம். எலெக்ஷன் டைம்ப்பா இந்த மந்த் போட முடியாது, நெக்ஸ்ட் மந்த் சேர்த்து போட்டு விட்டுறோம் அப்படின்னு. ஓகேன்னு அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த் சேர்த்து போட்டுட்டாங்க. 30ஆம் தேதி போட்டு விட்டாங்க. எனக்கு என்ன வியப்பா இருக்குன்னா, இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருமே வந்து நாங்க அவர் பதவி ஏற்கிறப்ப அழுதுட்டோம். அண்ணன் தான், அண்ணன்ட்ட நாங்க என்ன கேட்கறது? ஸோ இந்த உரிமையா வீட்டுல ஒருத்தரா நீங்க பார்த்துட்டு இருக்கனாலதான் அவரும் அவ்வளோ வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவர் ஓடுவார் குதிரை வேகம். உங்களுக்காக. ம். குதிரை வேகம். குதிரை வேகம். குதிரை வேகம்லாம் கிடையவே கிடையாது. சரி, குதிரை வேகம். ஸோ அவருக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்லிருங்க. பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவர் விஜய் அவர்களுக்கு. விஜய் தம்பி ஜெயிச்சதுக்கு மனசார நான் அவரை வந்து வாழ்த்துருந்தேன். அவர் நல்லா இருக்கணும் தம்பி. அவர் இன்னும் இப்போ செய்யறது இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாருமே அவரோட குடும்பம் தான். என்னல இருந்து உங்கள்ல இருந்து எல்லாருமே அவரோட குடும்பம். பெரிய பையன், ஒரு பெரிய பையன் வீட்டுக்கு என்ன பண்ணுவாரு? அவர் பார்த்துக்குவாரு தம்பி. அவர் நல்லா இருக்கணும். அவர் குடும்பம் எல்லாரும் அவர் நல்லா இருந்தா நம்ம நல்லா இருப்போம் தம்பி. சிறப்புமா ப்ரோ, உங்களோட வாழ்த்துக்கள். அண்ணன் சீமானதுக்கு வாழ்த்துக்கள். எதுவுமே கேட்காதீங்க. அண்ணன்னா நாங்க என்ன தனியா வாழ்த்துக்கள். அண்ணன் நல்லா அண்ணன் சொன்ன இருந்தா மாதிரி நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும். அப்போ நீங்க உனக்கு என்ன வேணும்? அங்கிள் விஷ் பண்ணுங்க. உனக்கு என்ன வேணும்? விஜய் மாமா வேணும். விஜய் மாமா பிடிக்குமா உங்களுக்கு? எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்குமா? சரி, அவர் பார்த்துட்டு இருப்பாரு. கங்க்ராட்ஸ் பண்ணுங்க. அவர் சிஎம் ஆயிட்டாங்கல்ல. ஓகே. இவங்களுக்கு அதுல நிறைய பங்கு இருக்குல்லம்மா. குட்டீஸ் பண்ற அதான் வீட்டுல அதான் எல்லாத்தையும் அவங்க அப்பா எல்லாம் போட்டு அடிச்சிருக்கிறாங்க. ஓட்டு அவங்க தாத்தா பெரியம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க எல்லாம் போடுறதுதான். அங்க ஸ்ரீரங்கம் தொகுதி இவங்க. ஓகே. அங்க ரமேஷ் அந்த தொகுதி இவங்க. ஓகே. நாங்க வந்து கிருஷ்ணாபுரம் சத்யா கட்சி அந்த தொகுதி. 10 நாள் ஒரு 6-7 நாள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அண்ணன் சிஎம். ஆமா. அது செய்யல இது செய்யல, காசு வந்து கரெக்டா வர வைக்கல, 2500 பண்ணல. ஆமாங்க. 1000 வச்சுட்டாருல. 1000 வச்சது இருக்கு, 2500 வைக்க தெரியாது. அப்ப பொறுமையா அதான் தம்பி யாரும் சொல்ல மாட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க. ஆமா, எதுக்கு அவரை வந்து டென்ஷன் ஆகணும்? நீங்க சொல்லிட்டே இருங்க. உங்களுக்கு வேற வேலை என்ன? ஏதோ ஒண்ணு விஜய சொல்லணும், சொல்லுங்க. இப்ப நம்ம அப்படிதான். அதுதான் நான் சொல்றேன். என் வயசுக்கு நான் கத்துக்கிட்டேன். அண்ணனை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா நான் அந்த படம் விஷயத்துல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன்ல. என் அண்ணனோட இன்னொரு முகம் தெரியல யாருக்கும். செய்வாரு தம்பி. கொஞ்சம் கொஞ்சமா தானே எல்லாம் குடும்பம் மாதிரிதான் தம்பி. எடுத்தோடனே போய் எல்லாம் செய்ய முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா செய்வாரு. செய்யாம எங்க போறோம்? நம்ம பையன் நமக்கு செய்யாம வேற யாருக்கு போய் செய்ய போறாரு? சிறப்புமா. கண்டிப்பா அது எல்லாமே நடக்கும். பார்க்கதான் போறோம். ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி சொல்லு. நன்றி.